ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே परमेश्वर और जगत का उद्धारकर्ता यीशु मसीह के बहुमूल्य உங்கள் नाम எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் से கொள்கிறேன். आप सभी को प्रेम के अभिवादन देते நல்லா हैं। இருக்கிறீங்களா? क्या आप सब अच्छे हो? சந்தோஷமா क्या இருக்கிறீங்களா? आप सब आनंदित में हो? எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. हमेशा आनंदित के साथ இந்த रहिए। போராட்டமான உலகத்துல இருக்கிறோம். ये संघर्ष से भरा हुआ एक दुनिया पे रहते हैं। உபத்திரமான உலகத்துல இருக்கிறோம். क्लेश से भरा हुआ इस संसार எப்படி पे रहते இருந்தாலும் हैं। कैसा भी रहे, கர்த்தருக்குள் परमेश्वर के अंदर சந்தோஷமா இருந்து பழகிக் கொள்ளுங்க. हमें आनंदित से रहना सीख கவலைகள் लेना है। மாறும். चिंताएं बदल जाएगी, அற்புதம் நடக்கும். अद्भुत कार्य होंगे। வேதமுள்ள சிதற தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान के உங்களை अनुसार சந்திப்பதில் आपसे मिलने में நாங்கள் மிகுந்த சந்தோஷம் हम அடைகிறோம். बहुत ही आनंदित होते हैं। இந்த வார்த்தையில போவோமா? आज के वचन की ओर जाएंगे। ஆயத்தமா இருக்கிறீங்களா? क्या आप सब तैयार हो? யோபு अय्यूब 37 அதிகாரம் 37 चैप्टर 5 சொல்லப்பட்டிருக்குது. 5वां वचन में कहा गया தேவன் है, தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணினார். परमेश्वर गरज कर अपना शब्द अद्भुत रीति से सुनाता है நான் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். और बड़े बड़े काम करता है जिसको मैं नहीं समझता। அவர் எப்படிப்பட்டவரா? वो कैसा है? தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமாக விதமாய் குமுற பண்ணுகிறார். वो अपने गरजने का कार्य, वो शब्द जो है अद्भुत रीति से प्रकट करता அவருடைய है। சத்தத்துல வல்லமை இருக்கிறது. उसके आवाज में एक सामर्थ है। அவருடைய சத்தத்துல மலைகள் பெயரும். उसके शब्द से जो पहाड़ है वो टूट जाते அவருடைய हैं। சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும். उसका जो वचन है, शब्द है, वो कादेश, वो जंगल को भी वो अलग कर देता है। அப்படி அவருடைய வார்த்தை वैसा है उसका शब्द। கீழே சொல்லப்பட்டிருக்குது. नीचे कहा गया है, நான் கிரகிக்க கூடாத मैं जो बड़े बड़े काम பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். करता है जिसको मैं नहीं समझता। நீங்க எண்ணி முடியாத காரியங்களை अनगिनत कार्यों को, உங்க 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 உங்களுடைய மனதுல உங்க சிந்தையில யோசிக்க முடியாத காரியங்களை जो आपके मन और विचार जो सोच नहीं सकता वैसे कार्यों அவர் को, உங்களுக்கு செய்கிறார். वो आपके लिए वो करता है। சாத்தான் எப்பொழுதுமே शैतान हमेशा சிறு காரியத்தை தான் நம்மளுக்கு காண்பிப்பான். एक छोटे कार्य को ही वो हमारे सामने சின்ன दिखाता है। ஆசையை தான் காண்பிப்பான். एक छोटी इच्छा को ही वो சின்ன दिखाता है। ஆசீர்வாதத்தை தான் एक காண்பிப்பான். छोटे आशीष को ही वो दिखाता சில है, நன்மை சின்ன நன்மைகளை தான் या காண்பிப்பான். कुछ छोटे भलाइयों को ही दिखाता நாமும் है। அதை நாம ஃபாலோ பண்ணுவோம். उसी को ही हम भी फॉलो करते எனக்கு हैं। சின்ன வேலை கிடைச்சா எனக்கு போதும். छोटा काम मिला तो काफी है। ஒரு 10,000 வேலை கிடைச்சா என் குடும்பம் நடத்திடலாம். एक 10,000 पगार मिलेगा तो भी मेरा परिवार में चला 20,000 लूंगा। நடத்த குடும்பம் நடத்த நினைப்போம். एक 20,000 मिलेगा तो भी चलेगा करके ஆனால் सोचते அப்படிப்பட்டவர் हैं। அல்ல. लेकिन परमेश्वर वैसा नहीं है। கிரகிக்க கூடாத காரியங்களை वो செய்கிறவர். हमारे समझ से भी बाहर वो बड़े कार्य को करता நம்முடைய है। புத்தி கெட்டாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன். हमारे ज्ञान से भी वो बड़े बड़े कार्य को करता है। நீங்க 10,000 நினைப்பீங்க, आप 10,000 सोचोगे, கர்த்தர் 40,000 கொடுப்பார். परमेश्वर 40,000 देगा। சின்ன வேலையை தேடுவீங்க, एक छोटे काम को ढूंढोगे, கர்த்தர் நல்ல வேலையை கொடுப்பார். परमेश्वर अच्छे काम को நல்ல देगा, கம்பெனி கர்த்தர் अच्छी கொடுப்பார். कंपनी को वो देगा। ஆண்டவர் तो परमेश्वर கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை जो செய்கிறவர். हम समझ नहीं सकते उतना बड़े बड़े कार्य को உங்களுக்கு करता அப்படி இந்த है। நாட்களை செய்வாராக. वैसे इन दिनों में भी आपके लिए ஆண்டவர் करे। நடத்துவாராக. परमेश्वर आपको चलाए। நாம் செபிப்போமா? हम प्रार्थना करेंगे। நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். अच्छे पिता, आपको धन्यवाद உடைய करते हैं। பிள்ளைகளுக்காக आपके செபிக்கிறேன். बच्चों के लिए प्रार्थना करते हैं। ஒரே இந்த வசனம் ये சொல்லப்பட்டிருக்குது. वचन कहा गया है, நம்முடைய எங்கள் ஆண்டவர் हमारा परमेश्वर கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிற जो தேவன். हमारे समझ के बाहर है उतने बड़े बड़े कार्य को करता நாங்கள் है। சின்னதா யோசிக்கலாம், हम छोटे रीति का कार्य को சின்னதா सोचते हैं, நினைக்கலாம். छोटा हम सोच सकते हैं। ஒரு பிழைப்புக்கு இவ்வளவு பணம் கிடைச்சா போதும் நினைக்கலாம். बस पेट के बचाव के लिए इतना पैसा मिला तो काफी है ஆனா सोचते நீரோ हैं। लेकिन आप கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிற जो தேவன். समझ के बाहर है उतना बड़े कार्य को आप நீ करते அப்படியே हो, செய்வீராக. आप वैसे ही कीजिए। ஆசீர்வதியும். आशीष कीजिए। இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते पिता, ஆமென். आमीन।